நண்பர்களே, நம்ம ஆன்மா பார்ட் 1ல பார்த்தோம். எப்படியெல்லாம் ஒரு அதிகாரம் மக்களுக்கு எதிரா திரும்பும் அப்படின்ட்டு. ஆன்மான்னு அவர் பேர் வச்சிருக்கிறதும் இதுக்கு தான். ஒரு அரசு எந்திரம் அப்படின்றது மக்களுக்கு எதிராக எப்பப்பெல்லாம் செல்லுமோ, அப்போ ஒரு இம்யூன் சிஸ்டம் மாரி, ஒரு பாதுகாப்பு அரண் மாரி செயல்படுறது இந்த ஆன்மா அப்படின்றது நம்ம பார்த்திருக்கோம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல. செகண்ட் பார்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு சரத் ஆர்டிகல் 14 அதை பார்ப்போம். ஏன் இது ரொம்ப முக்கியம்னா, மனிதராகிய நாம் உணர வேண்டிய கருத்து இது. இது சட்டம்னு மட்டும் பார்க்கக்கூடாது. நம்ம ஒரு ஹியூமன், நம்ம கண்டிப்பா இதை தெரிஞ்சிருக்கணும். நாம வியூல நம்மளோட விஷனும் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி வகுக்கப்பட்ட சட்டம் அப்படின்னு கூட நான் நினைப்பேன். அதுதான் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு சட்டம். இது ஆர்டிகல் 14 அம்பேத்கர் இதை முதல் நிலையில வச்சிருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நம்ம நடப்பு நிகழ்வுகளை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ ஒரு சில பேர் யூடியூபர்ஸ் என்ன போடுறாங்கன்னா, இந்த மாதிரி ஜூலி அவர்கள் விஜய் அவன் இவன் பேசிட்டா அப்படின்னு ஏதோ ஒரு கிளிப் எடுத்து போடுறாங்க. அதனால அவங்க ரொம்ப மோசம் அப்படின்ற மாதிரியான வசைப்பாடல்கள்லாம் நம்ம பார்க்க முடியுது. இப்போ மாறாக இந்த ஜூலி அப்படின்ற பெண்மணிய இவங்க என்னெல்லாம் வசைப்பாடுறாங்கன்னு பாக்குறப்ப, அடடா அதுக்கு இவங்களே பரவாயில்லையே, ஜூலியே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏனென்றால் நம்ம சம தட்டுல பாக்குற தன்மை நம்ம இழந்துட்டோம் அப்படின்றதா இதுல என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு பக்கம் இவர் சிஎம் ஆயிட்டாரு அப்படின்றதுக்காக இவரை அவன் அப்படின்னு சொன்னா கூட அது ஒரு பெரிய குத்தமாக பாக்குற ஒரு சிலர் இந்த பெண்மணியை எப்படி பாக்குறாங்கன்னா, ரொம்ப மோசமாகவும் கொச்சையாகவும் பார்க்கறத நம்மளால பார்க்க முடியுது. சோ நாம் ரெண்டு பேரும் சமம் அப்படின்ற பாக்குற ஒரு கண்ணோட்டத்துக்கு எப்ப நம்ம வர போறோம் அப்படின்றது தெரியல. ஆனா இதற்கான விலை இருக்குல்ல. ஒரு நபர் இவ்வளோ உயர்ந்தவர், அவரை டேன்னு கூட கூப்பிடக்கூடாது, மாறாக நாங்க மற்றவரை கீழ்த்தரமா வசைப்பாடுவோம் அப்படின்ற மனநிலை எங்க போய் முடியும் அப்படின்னா, அது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மக்கள் விரோத போக்குக்கு நிப்பாட்டும். எடுத்துக்காட்டு, நம்ம தமிழ்நாட்டுல 7 தண்டனை, நம்ம ராஜீவ்காந்தி கொலை வழக்குக்கு எதிராக தமிழ்நாடு அரசே போராடுச்சு இல்லையா? இப்போ இது என்ன பண்ணுதுன்னா, ராஜீவ்காந்தி அவர்களை அவர் பிஎம், அவர் உயர்ந்தவர் அப்படின்ற நோக்கில பாக்குறதுனால வந்த விளைவுதான் ஒரு தண்டனைக்கு ஒரு பாலியல் குற்றவாளிகளுக்கு கூட இரட்டை மரண தண்டனை அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க அனுபவிச்சிருக்காங்க. இது எந்த மாதிரி போய் முடியும்? வர ஒரு நபரை நம்ம புனிதர் அப்படின்னு பாக்குறதுனால இன்னொருத்தவங்களை இழிவா பாக்குற ஒரு நிலைக்கு போகும். அப்போ ஆனால் அம்பேத்கர் இந்த இடத்துல சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னும், நம்ம மனசுல அனைவரும் சமம் அப்படின்ற விஷயத்தை புகுத்துறது மூலயமா எவ்வளவு சட்ட ஒழுங்கு சீர்கேடு குறையும் அப்படின்றத நீங்க உணரணும். தொடர்ந்து இது சம்பந்தமா பார்ப்போம். நன்றி.